குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். சரி, எதுக்கு இவ்வளோ மேக்கப்பு? எதுக்கு மேக்கப்பா? என்ன மேக்கப்பு? நீங்கள் ஏற்கனவே மேக்கப் போடாமலே வெள்ளையாக இருக்கீங்க, நாங்கள் கருப்பாக இருக்கோம். மேக்கப்பை போட்டால் தான் ஏதோ ஓரளவுக்கு எங்கள் மூஞ்சியை பார்க்குற அளவுக்காவது இருக்கும். அதை யாராவது கொஞ்ச நேரமாவது கேட்பாங்க. இதுக்கப்புறம் இந்த மூஞ்சிய பார்த்து என்ன ஆக போகுது? ஒன்று. ரெண்டாவது ஐயா, 2-3 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் மழை பெஞ்சு, சென்னை முழுவதும் மழை பெஞ்சு, ரோடு அங்கங்கே குண்டும் குழியுமா, தண்ணி எல்லாம் பூமிக்குள்ளே போகாமல் எல்லாம் பூமிக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாய்ந்து அப்படி வெள்ளாரம் ஓடுது. அப்படியே நீச்சல் குளம் மாதிரி அங்கங்கே வியாசரப்படி சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தர்மாக்குள்ளே உட்காந்து பசங்களாம் விளாண்டுருக்காங்க. இவ்வளோ தூரம் தண்ணி இடுப்பு வரைக்கும். வட சென்னை பக்கம்லாம் இன்னும் மோசம். இங்கே இதை பற்றிலாம் நீங்கள் அரசியல் பேசாமல் என்ன ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பவுடரை மூஞ்சியில் போட்டுட்டு, லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு, அந்த மீசைக்கு ஒரு க்ரீமை போட்டுட்டு வந்து உக்காண்ட்ருக்கீங்களே, இதுதான் மக்கள் மேலே வச்சுருக்கீங்க அக்கறையா? இந்த ஷூட்டிங் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஜம்முன்னு இந்த மாதிரி வந்து உட்காந்துடுறது. மக்கள் மேலே ஒரு அக்கறை கிடையாது. எப்படி நீங்கள் உங்கள் தலைவர் சார்ந்த எல்லாருமே வந்து பார்த்தா ஒரே மாதிரி இருக்கீங்க, மானங்கட்டு போய்? இல்லை, ஃபோட்டோ ஷூட்னா அப்படி எல்லாம் இருக்கணும்ல. கேவலமாக அமைச்சரை முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அரைகுறையமாக டான்ஸ் ஆடி ரசித்த கூட்டம் தானே நீங்கள். கேவலமாக. ஏன் நீங்கள் பார்க்கலையா? நாங்கள் பார்க்கல. கண்ண முடிட்டீங்க? நாங்கள் பார்க்கல. அப்புறம் அதை பார்த்துட்டு இப்போ என்கிட்ட கேட்டீங்க? அது ஊரே பார்த்து சிரிச்சுது, நான் மட்டுமா பார்த்தேன்? அப்புறம் என்ன பார்த்துச்சு இல்லை? பார்த்து பாருங்க, என்ன பாருங்க, பூ அப்படின்னு துப்புனாங்களாம். யார? அந்த மொபைல துப்புனேன். அதை வார என் வாயில சொல்லணுமா? அப்புறம் வாயில சொல்லாம நான் நாகரிகமா நான் ஏதோ ஒன்று பேசணும்னு பாக்குறேன். என் வாயை புடுங்கணும் இப்போ உங்களுக்கு. ஏங்க ஐயா 4000 கோடி லக்கிட்டு போயிடுச்சு போல இருக்கு. ஏயா 4000 கோடி தான் வேலையெல்லாம் முடிச்சு இப்போ இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, ரோட்ல எங்க தண்ணி இருக்கு? அம்மா அங்க இடுப்பு தண்ணி இருக்கு, இங்க நொறுக்கு தண்ணி இருக்குன்னு ஒரு மசு தண்ணி இல்லை. அது பாட்டுக்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாம சென்னை அருமையா போயிட்டு இருக்கு. 3 நாளா சென்னையில மழை கொட்டிட்டு இருக்கு. 3 நாளா பெய்த மழைக்கு எங்கயா தண்ணி நிக்குது? எங்க தண்ணி நிக்குது? சும்மா இந்த கதையெல்லாம் உங்க ஆபீஸ், நம்ம ஆபீஸு கீழே தண்ணி நிக்குதா ஐயா? மக்களே, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போன் வச்சேன். சரியா ஐயா, எங்க இருக்கீங்க? அப்பா பூரா மழை, ரோடெல்லாம் தண்ணி. ரோடெல்லாம் தண்ணின்னு சொல். மழை பெஞ்சா ரோட்ல தண்ணி, நம்ம வீட்லயா? நான் எங்கப்பா வர்றது கார் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் ஆகல. பொய்யா பேசுறீங்களே. என்ன பொய்? மழை பெய்யுதியா? மழையில வரணுமான்னு இயல்பா ரொம்ப நல்ல மனுஷர் ஐயா. ஆனா கேமரா ஆன் பண்ணா ஏன் இப்படி கன்றாவியா மாறீங்க? இங்க பாருங்க, ஏன் பழைய கெட்டுப்போன குழம்பு, கெட்டுப்போன பொரியல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏன் மாறிடுறீங்க? எல்லாம் உங்களை பார்த்து தான். என்ன பார்த்து நாங்க என்னத்த மாறிட்டோம்? இல்ல ஒரு தம்பி இங்க பாருங்க, நாங்க எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்போம். மானம் கெட்டு போய் நாங்க மானம் கெட்டு போதோ மயிறு கெட்டு போதோ அது எனக்கு கவலை இல்லை. நான் என்ன மாத்திக்க இயலாது. நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன். உங்ககிட்ட நான் சொல்றேன், இப்படி கொஞ்சமாவது மான ரோஷத்தோட வந்து நான் சொல்றது என்னன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க சிறப்பு, அதை பத்தி நான் பேசவே இல்லை. ஆனா கட்சி அரசியல் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாவது மானத்தோட இருங்க. வேணாம். மானம்னா என்ன? மானம் இப்போ இவங்களாம் அது ஒன்றும் இல்லை. இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க ஃபுல்லா மழை, ரோடெல்லாம் தண்ணி, எங்கயா வருது ஏதையா வருது நீங்க சொன்னீங்க. இப்போ எங்க தண்ணி நிக்குது சொல்லுங்க. தண்ணி நிக்கிறதுக்கு மழை பெய்யும் போது தண்ணி இருக்காதா? மழை பெய்யறது இயற்கை. அப்ப 4000 கோடி நீங்க சொல்லி 4000 காலம் வேலை பார்த்ததுனாலதான் இப்ப தண்ணி கட்டி கிடக்கல, கொட்டி கிடக்கல. மழை பெய்யல தண்ணி இருக்கு, வடியுது இல்ல. வடிகால் தானே கட்டி இருக்கோம். தண்ணி மழை பெஞ்சா வடிகால்ல வடியும். ஸோ அம்மா இதை தண்ணி நிற்கிது, மயிர் நிற்கிது. வடிகால் கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா கோபாலபுரத்தை சுற்றி மட்டும் கட்டியிருக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த வடிகால பாருங்க, 21 சப்வே இருக்கு பாருங்க. 21 சப்வேலையும் எங்கேயுமே தண்ணி நிக்கல. சப்வேலாம் எது? இந்த பர்கர்லாம் விற்பாங்களே, பாலத்துக்கு அடியில் பர்கர் விற்பாங்களே. பர்கர் விற்கல பாலத்துக்கு. இல்லை, ரொம்ப தெரியுமா அந்த இன்டர்நேஷனல் பிராண்ட்? அது நீங்க கேஎஃப்சி மாதிரி சப்வேன்றது ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட். பன்னு விற்பாங்க. நீங்க கூட போய் விளம்பரம் கொடுத்தீங்களா பர்கர் கடைக்கு? கடைசியில அரசியல்வாதி, மூத்த முன்னோடி,
ஓகேவா? நாட்டு மக்களை பத்தி கவலைப்படாம போய் பர்கர் தின்னுறாரு, கொலாபரேஷன் சூட் பண்றாரு, பர்கர் சூட்டு. அதுல என்ன தப்பு? அதான் உங்களுக்கு எது பண்ணாலும் ஒருத்த மானங்கடி போய் ஒரு ஜாக்கெட்டையும் ஒரு ட்ரௌசரையும் போட்டு ஆடுறாங்க, அவங்க பொழப்ப அவங்க தவறு சொல்ல ஓகே. ஆனா அதை உட்காந்து ஒரு அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல உட்காந்து பாக்குறாரு. பின்னாடி அமைச்சருக்கு எல்லாமே இருக்குது ஐயா, 4 சவுத்துக்குள்ள வச்சுக்கணும். என்ன சவுத்துக்குள்ள? உங்க திமுக கார ஆட்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்க பார்க்காம தூங்கினா பார்க்காம இருந்தாதான் அதிசயம். அது எனக்கு புரியுது. ஆனா உங்க உணர்ச்சிகளை அப்படி கட்டுப்படுத்தி 4 அறைக்குள்ள வைத்து வேண்டும். பப்ளிக் கருமமா உணர்ச்சி உணர்ச்சிகள் அப்படி கட்டுப்படுத்தி அந்த இப்போ நீங்க பாவம் ஏதோ வாங்கின கூலிக்கு கூவிட்டு கிடக்குதுங்க. நான் அவங்ககிட்ட சொல்றேன், நான் இது ஆரம்பிக்குமோ என்ன சொன்னேன், அதான் அவங்களோட பொழப்பு நம்ம தவறு சொல்லக்கூடாதுன்னு முடிச்சுட்டேன். அப்புறம் என்ன? ஆனா அதை உட்காந்து நீங்க ஒரு அமைச்சரா இருந்து ஐயா, ஒரு அமைச்சர்ன்றது என்ன தெரியுமா? இது எல்லா மக்களால் தேர்ந்தெடுக்க கல்யாண வீட்டுல இருந்து வீட்டு ஐயா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு சரி ஐயா, அவர் பார்க்கறாரு சரி, கன்றாவி. அதை அரேஞ்ச் பண்ணவனுக்கும் மூளை இல்லை, பார்த்தவரையும் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஏன் கேவலமா கிட்ட வந்து ஆட சொல்லுன்றாரு? யார் சொன்னா கிட்ட வந்து ஆட சொல்லுன்னு? உங்க அமைச்சர் தான். அப்படியா? எனக்கு அது கேட்கலையே. எனக்கு கேட்கலையே. இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு கேட்காதது பிரச்சனையா, இல்லை உங்களை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்காதது பிரச்சனையா? இல்ல அப்படி அவர் சொல்லியிருந்தாருன்னா அது தப்பு. பக்கத்துல வந்து ஆட சொல்லு, பக்கத்துல உட்காருன்னு அவர் சொல்லி இல்ல இங்க அவர் சொல்லியா அப்படின்ற மாதிரி சொன்னாராமே. ஃபுல்லா சோஷியல் மீடியால ஃபுல்லா வந்து நீங்க பாக்கலையா? அதை இங்க பாருங்க, வீடியோவை நான் பார்க்கத்தான் செஞ்சேன். சரி, அவர் வீடியோல அந்த மாதிரி எல்லாம் பேசல. சரி, வாயை திறக்கவே இல்லை, அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். எப்படி பார்த்தாரு? ஆமா, வாய்க்குள்ள கொசு போறது தெரியாம பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமா, அவர் எப்படி பார்த்தாரு? இங்க பாருங்க, அவரை வந்து நீங்க அமைச்சரா எம்எல்ஏ முன்னாடியே எனக்கு பெரிய இருப்பன தெரியும். சரி, இன்னொன்னு சொல்லவா? அந்த நிகழ்ச்சியில பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, திராவிட முன்னேற்ற கழகம்னு போட்டிருக்கீங்க. ஆமா, முதல்வர் படத்தை வச்சிருக்கீங்க. ஆமா, அந்த படத்துக்கு முன்னாடி இப்படி ஆட விடலாமா? இதுவும் கரெக்டா? இல்ல நீங்க அதுல அடிச்சுக்காதீங்க, அதுல அடிச்சுக்காதீங்க. அதுல யார அடிக்கணும்? உங்களையே. நீங்க எதுக்கு? நான் ஏன் இப்படி பண்ண முடியும்? வயசுல மூத்தவர், எனக்கு அது வேலை கிடையாது. அந்த பாவம் எனக்கு எதுக்கு? அந்த பாவம் எனக்கு வேணாம். என்ன மஸ்து, இந்த மாதிரி ஒரு கட்சியில நம்ம இருக்கோமே, இந்த மாதிரி மானங்கட்டு போய் இப்படிலாம் உட்காந்து கேட்கறாங்களே, பதில் சொல்ல முடியலையே, ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிறீங்க? டப்பார்னு அடிச்சுக்கோங்க. நான் என்ன இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தன் இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் இருக்கிறான், இந்த செருப்பு வியாபாரம் பண்றவன், டப்பார்னு உண்மையாவே சூப்பரா இருக்கும் ஒரு ரீல்ஸ். அந்த மாதிரி டப்பார்னு அடிச்சுக்கோங்க. எப்படி அடிச்சுக்கோங்க? இல்ல எப்படி? அது எப்படி வேணாலும் அடிச்சுக்கோங்க. அழகா இருக்கும், அது உங்க வாயாச்சு, நீங்க சொன்னா கியூட்டா இருக்கும். சொல்லுங்க, அடிச்சுக்கோங்க. இல்லையா நீங்க பண்ற செயல்பாடுகள்லாம் ஏதாவது அது மாதிரி எரிய போற விளக்கு தான், அதாவது அணைய போற விளக்கு தான் பிரகாசமாக எரியும் சொல்லுவாங்க. அணையிற விளக்கு பிரகாசமாக எரியும். ஏன் இப்படி அணைய போற நேரத்துல இப்படி அசிங்கமா உங்க பேரை கெடுத்துக்கிட்டு மானம் போதே ஏன் அப்படின்னு எந்த நாய் சொல்லுது? சொல்லவா? சொல்லுங்க. அவர் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உதயநிதினு சொல்றாங்க, ஸ்டாலின் சொல்றாங்க. அவரு கிடையாது, முதல்வர் கிடையாது. அப்புறம் என்ன? முதல்வர் சொல்லல. ஏன் ஸ்டாலின் சொல்லிட்டு அவர் மட்டும் தான் இருப்பாரு உலகத்துல? என் நண்பர் ஸ்டாலின் சொன்னாப்ல இருக்கலாம். எனக்கு ஏரியாவில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் பேர் ஸ்டாலின். சரி. இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான், அவர் பேர் உதயநிதி. சரி. அவங்க தான் சொன்னாங்க. சொன்னா அவங்கள்ட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. நான் எங்கெல்லாம் சொல்லிட்டாங்களே, நீங்க தான் அவங்க போய் உங்க தலைவர் பேரை வச்சிருக்கவங்கள போய் எந்த நாயின்னு கேட்குறீங்க? அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? தலைவர் பேரை வச்சுக்கிட்டாக்க அதுக்காக நாங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சிக்கிற முடியுமா? இல்லை கட்டி பிடிக்கும். எனக்கு தெரியாதுப்பா. என் ஃப்ரெண்டோட பேர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பேர். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின். அவங்க தான் சொன்னாங்க என்கிட்ட. சொன்னா கேட்டுக்கோங்க. என்ன கேட்க பதில் சொல்லுங்க. நான் என்ன மஸ்துக்கு மக்கள் பாக்குறாங்கல்ல, மக்கள் பாக்குறதுக்கு மக்களுக்கு சொல்ல வேண்டிய பதில மக்களுக்கு சொல்லலாம். மாதிரி ஒன்றை நாட்களுக்கெல்லாம் மக்களோட வாயா தான் நாங்க இருக்கிறோம். உங்களமா நாரம் வாயா இல்ல. மக்களுக்கு இல்ல, மக்கள் இல்ல இல்ல என்ன அப்படிதான் இல்ல. நல்லா வாயை பொழந்துட்டு நல்லா இடுப்பையும் அதையும் உட்காந்து பார்த்துட்டு ஓமா இல்ல. மக்களுக்கு பாடி லாங்குவேஜ் இதுக்கெல்லாம் ஒன்றும் குறை இல்லை. இல்லை மக்களுக்கு வாயா இருக்குங்கிறீங்களே, அப்புறம் மக்களுக்கு மட்டும்தானா வேற எதுக்கும் வாயா இருக்கீங்களா? அதுதான் சொல்றேன் இல்லையா. அதை பாரு, எப்ப பார்த்தாலும் அபத்தமான பேச்சு, அசிங்கமான பேச்சு, அபத்தமான விஷயம், அசிங்கமான விஷயங்களை பார்க்கறது, கேவலமான விஷயங்களை பேசுறது, வாயை திறந்தா பொய்யா பேசுறது. சரியா? இந்த இந்தியன் படத்துல வந்து சொல்றாங்க லஞ்சம் 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 அப்படின்னு சொல்ற மாதிரி பொய் பொய் பொய். அதனாலதான் விஜயகாந்த் அவர்கள் அன்னைக்கே ஒரு பேட்டியில சொன்னாரு, ஓகேவா, பொய் பொய் பொய், கலைஞர் வாய்த்தப்பா பொய்யா பேசுறாங்க, பொய்யுங்க. பாக்குறீங்களா அந்த பேட்டிய? அப்படியா? ஐயோ பாத்தியா, ஒரே பேர்
கடவுளே, கன்றாவியா இருக்குது நடிப்பெல்லாம் பார்க்கறதுக்கு. தேவையா? சொன்னல ஓவரா இந்த மாதிரி நடிக்க வேணாம், அடைச்சுக்கும் சொன்னா இல்லையா? இதுதான் சொல்றது. பார்த்து வேணாம், வயசாயிடுச்சு, கர்மா வேணாம். இங்க பாருங்க, உருமா போட்டுருவாங்க. உருமா போட்டாலும் சரி, உருமா கட்டினாலும் அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. சொல்லிட்டேன் நானு. நீங்க பேசுற பேச்சு இருக்க சார், நான் இப்போ இவ்வளவு நேரம் பேசுறேனே சார், ஏதாவது இல்லாத பேசுறேனா? நீங்க இருக்கிறதான் பேச மாட்டீங்களே. நான் இப்போ கேட்கற நியாயமான பதில் சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? நான் 4000 கோடி நக்கிட்டு போயிருச்சான்னு கேட்டேன். 4000 கோடிக்கு கேட்டா தண்ணியே இல்லைன்றீங்க. நீங்க தானே 1 நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்றதுக்கு நான் சொன்னேன் ஃபுல்லா தண்ணியா இருக்குது ரோடு ஃபுல்லா அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. அது கேவலமா சிரிக்கிறீங்க. ஆமா, கேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆமா நோமான்றீங்க. பதில் இல்ல. மழை பெஞ்சா தண்ணி இல்லாம அப்புறம் மழை பெஞ்சா தண்ணி இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த உதாரணம் நான் கேட்கல. நான் சொன்னது என்ன அப்படின்னா, அந்த வடிகால் திட்டம் என்ன ஆச்சு? நல்ல முறையில் தண்ணி இப்போ வடிகால் ஆகிட்டு இருக்குங்க. மழை விட்டுச்சுன்னா உடனே போயிடுது, அரை மணி நேரத்தில் வடிஞ்சிடுதே. தண்ணி எங்கேயும் கட்டலை, புரிஞ்சுக்கோங்க. முன்னையெல்லாம் இந்த கோடம்பாக்கத்தில் இந்த ஏரியாலையும் இந்த ரோட்லேயே வர முடியாது. இன்னைக்கு பாருங்க, மழை லேசா புணு புணுன்னு இருக்குது, வடிஞ்சிருச்சு தண்ணி பூரா. மழை லேசா புணு புணுன்னு தான் விழுந்துட்டு இருக்கு. எப்படி விழுது? புணு புணுன்னு. ஏன் உங்க காதுல வேற மாதிரி கேக்குதா? பொறுப்பு இல்ல. நல்லா சொல்றேன், என் கால வேற மாதிரிலாம் கேட்கல. எப்படி இப்படி வித்தியாசமா வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சு பேசுங்க. காமாட்சி நாடையா மட்டும்தான் முடியும். அந்த மாதிரிலாம் புழு புழுன்னு விழுதாமே. ஆமா, சடசட பெய்து கேள்விப்பட்டிருக்கிறேன். சடசடன்னு ஓகேவா? வேகமான மழை. சாரலா இருக்கு. அதான் சாரலா. அது இங்கிலீஷ்ல, தமிழ்ல ஒரு சாரலா இருக்கு. பாருங்க, நீங்க என்ன சொன்னீங்க? புடுங்கு புடுங்கு. ஆமா, புடுங்கு 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 தோணா புடுங்கு புடுங்கு. இதெல்லாம் எங்கெங்க கத்துக்கிட்டு வரீங்க? எல்லாம் பாடியில இருக்கிற உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன அரசியல் பேசுறது? சரி, நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் எனக்குங்களேன். அது என்ன, ஒரு 2-3 நாளாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரே பயங்கரமா இறங்கி போய் அந்த பக்கம் பாக்குறீங்க, இந்த பக்கம் பாக்குறீங்க. துணை முதல்வரும் மாண்புமிகு அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் கூட மேயர் வேற, எல்லா பக்கமும் அங்க போய் பாக்குறது, இங்க போய் பாக்குறது. அப்படியே இதனால எவ்வளவு ஹைட்டா இருக்குது, கொஞ்சம் இறக்கி விட்டாதான் உள்ள போவோம். அதில் என்ன இருக்குது? தண்ணி இப்போ எங்கெங்கே ஏதாவது அடைச்சிக்கிட்டு இருந்ததுன்னா, நேற்று கூட அவர் பார்க்குறாரு ஒரு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே இந்த 2-3 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சுனாமி. துணை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் திரு சேகர் பாபு அவர்களும் சிறப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேகர் பாபு வருங்கால முதலமைச்சர், வருங்காலங்க இப்ப கிடையாது, வரும் காலம். எப்ப? அடுத்த பிறவியில. ஏங்க என்னங்க, உதயநிதி, இன்பநிதி, சேகர் பாபு அப்படி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஓ, அதுலயும் அப்ப அதுக்கும் வாய்ப்பு இல்லையா? அதுலயும் அவர் இருப்பாரா? என்ன பண்ணுவீங்க அப்போ? ஏயா, நான் மனுஷன்ல என்ன மிஞ்சி போனா ஒரு 100 வயசு, அதுக்கு மேல என்ன வாழ முடியும்? ஒரு 100 வயசு வரைக்கும் நீங்க தான் இருப்பீங்களா செஞ்ச பாவத்துக்கு? நீங்க இருப்பீங்க ஐயா. எப்படியோ தப்பிச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியல, புண்ணியம். ஓகே, மேபி என்ன மாதிரி நல்லவங்க எல்லாம் பழகி அவங்க புண்ணியம் கொஞ்சம் ஒட்டிச்சானு தெரியல, அப்படியே தப்பிச்சுன்னு இருக்கிறீங்க. ஓகேவா? மத்தவங்க நீங்க நினைக்கிறீங்களா 100 வயசு வரைக்கும் வாழ்வாங்களா இவ்வளவு பாவத்தை பண்ணிட்டு மக்களுக்கு? நான் அந்த மக்களுக்கு சேவை தான் செஞ்சு கேள்விப்பட்டேன். பாவம் பண்ணியிருக்காங்கிறது பாவம்னா என்ன ஐயா? என்ன ஐயா? அதான் கேட்குறேன். என்ன ஊரை ஒலையடிச்சு அவங்க குடும்பத்தை மட்டும் வாழணும்னு நினைக்கிறது தான் பாவம். அப்படி ஊரு காசை ஒலையடிச்சு, யாரு காசு? ஓகேவா, 100 கோடி 200 கோடி யாரு காசை பறிச்சாங்க ஐயா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்களோட வரி பணம் தானே. அம்புட்டும் என்ன மக்கள்? அம்புட்டும் மக்களோட வரி பணம் தானே. நீங்க போற திட்டங்கள் இருந்து எல்லாமே. ஆமாவா? என்ன திட்டங்கள் நீங்க வந்து சிறப்பா செயல்படுத்தினீங்கன்னு சொல்லுங்க. செயல்பட என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. எல்லாமே சிறப்பு. எங்க ஆட்சியே சிறப்பு தான். உளுத்தம் பருப்பே எது சிறப்பு? எங்களது ஆட்சியும் சிறப்பு, இந்த மாதிரி அமைச்சரவையும் சிறப்பு. நான் சிறப்பா ஐயா ஒரு 5 விஷயம் சொல்லுங்க ஐயா. ஒரு 5 விஷயம் சொல்லுங்க ஐயா. என்ன 5 விஷயம் சொல்லுங்க. அதான் சொல்றேனே. மகளிர் இதை பாருங்க, இந்த மகளிர் 1000 ரூபாய், இந்த பஸ்ஸு, ஓகேவா, இதெல்லாம் தாண்டி வேற சொல்லுங்க. என்னங்க, என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க? அதுதான் நானும் உங்களை கேட்டுருக்கிறேன். என்ன நினைச்சு இப்பெல்லாம் தைரியமா பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையா? ஒன்றும் புரியலையே. மாவட்டங்கள் தோறும் படிப்பகம் கட்டியிருக்கோம். நான் மாநகரம் பூரா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸிபிஷன் வந்து போட்டோம், அட்டையில் போட்டிருக்கோம், அது யார் வேணா வந்து பணம் பிடிச்சிக்கலாம், விஜய் அந்த மாதிரி தான், விஜய் கட்சி அந்த மாதிரி தான் சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சாரு. இன்னைக்கு இப்போ போட்டிருக்காங்க, என் மதுரையில் வந்து விஜய் படத்தை வச்சு மெம்பர் கார்டு வாங்குற மாதிரி போட்டிருக்காரு. ஓகேவா, அதான் விடுங்க, போட்டிருக்காரு. உண்மை அவர் போடல.
அவர் போடலையா மதுரையில அவங்க கட்சியினுடைய தாவேகா கட்சியினுடைய தொண்டர்கள் அதை பண்ணி நானும் பார்த்தேன், யூடியூப்ல போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அவனுங்க இப்போ இப்படி அது தப்புன்னு சொல்ல முடியாது. போட்டோ வச்சுக்கிட்டு அதை நீங்க சொல்ல முடியாது. ஏன் சொல்லுங்க? எது அவங்களாவது என்ன பண்றாங்க அப்படின்னா உள்ளபடியே வந்து அட்டையை வச்சு அதை அட்டன்றாங்க. ஆமாங்க, படம் தான் கரெக்டா? ஆமா, அட்டை படம். ஆனா மனுஷன் சொல்லிட்டு பொம்மை மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்றது? உள்ள இடிச்சு உள்ள தள்ளுறது பொம்மையா? ஐயா, ஏன் நீங்க கோவப்பட்டீங்க? அது என்ன, நான் யார் பேரையுமே ஒரு நீங்க யார சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? முதலமைச்சர் தாயா எல்லா நாயும் நீங்க மட்டும் எக்ஸம்ஷனா இருக்க முடியுமா? நான் இப்ப அவரை சொல்லவே இல்லை. சொல்லல இல்ல, சரி, ரொம்ப ஹாப்பி. நீங்க எப்ப சொன்னீங்க? நான் சொன்னேன்னா எங்க முதலமைச்சர் தானே. நீங்க எல்லாம் சுத்தி நான் சொல்லவே இல்லைன்ட்டேன், சொல்லவே பதிவு பண்ணிட்டேன். நீங்க ஏன் சொன்னீங்க? சரி சார், நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கும் வந்து உள்ளபடியே வந்து திமுகவை எதிர்க்கணும், சரிங்களா? சும்மா வந்து புறணை பேசணும் அப்படின்றலாம் எண்ணம் கிடையாது, சரிங்களா? ஆனால் நல்லது சொல்றதுக்கு ஒண்ணுமே நீங்க பண்ணலையே. ஐயோ ஏன் இந்த மாதிரி குலைச்சிக்கிட்டு இருக்கீங்க? நல்லது செய். நாங்கள் நாட்டினுடைய நலனை கருதி நல்லதை தவிர வேறு எதுவுமே செய்யலையா. இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 4.25 ஆண்டு ஆகி போச்சு. நாங்கள் செய்யறது எல்லாம் மக்களுடைய சேவையே, மகேசன் சேவையை நினைச்சு தாயா செய்யறோம். உங்களுக்கு நாடு ஏதாவது தவறுகள் இருக்கலாம். இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு நாடு அப்படி என்பது வந்து பார்த்தீங்கன்னா கோபாலபுரம் நாடு, மக்கள் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலபுரம் மக்கள். இங்கே பாருங்க, கோபாலபுரத்தில் இப்போ யாரும் இல்லை. கோபாலபுரம் யார்? கோபாலபுரத்தில் யார் இருக்கு? கோபாலபுரம் குடும்பம். அதான் அந்த கோபாலபுரத்து குடும்பம் எல்லாம் கலைஞர் குடும்பம். கலைஞர் குடும்பம். அதுல என்ன கஷ்டம்? அவர் தான் கட்சிக்கு கஷ்டப்பட்டாரு. எங்க கட்சியை சொல்லியே. இங்க பாருங்க, நீங்க நாடுன்னு சொல்றது இங்க பாருங்க கலைஞர் குடும்பம், மக்கள்னு சொல்றது உங்களோட கலைஞர் குடும்பம். நான் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நாட்டு மக்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாடு நாட்டு மக்களை தான் நாங்க சொல்றோம். உங்களுக்கு தெரியாதனமா ஓட்டு போட்டு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சு போய் தள்ள துண்டு போட உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த மக்களை பத்தி பேசுறேன். ஐயோ தாளலையா, உங்களுக்கு ஓட்டு போட்ட மாதிரியே பேசுறீங்களே. நீங்க கண்டி சத்திய பிரமாணமா நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கவே மாட்டீங்க. ஆனா ஓட்டு போடாத அந்த ஆளுகள் தான் எங்களை பார்த்து குலைக்கிறீங்களே. ஓட்டு போட்ட மக்கள் அவங்க வாட்டுக்கு அமைதியா இருக்காங்க. நான் ஏன் 12 மணிக்கு சுடுகாடு போனோம்? போயிட்டு வாங்க. நான் ஏன் போனோம்? எதுக்கு உங்களை யார் போக சொன்னா? நான் ஏன் வந்து பாத்தீங்கன்னா சோறு இருக்கும்போது பிய தின்னணும்? உங்களுக்கு யார் இப்ப பிய திங்க? திமுக ஓட்டு போறது ஒண்ணுதான், இந்த மாதிரி நான் சொன்னது ஒண்ணுதான். அப்ப நீங்க தின்னுங்க, நீங்க திங்க வேண்டிய ஆள் தான். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, நாட்டு மக்கள் அனைவரும் திமுகவுக்கு ஓட்டு போடணும்னா பியோ கூட தின்னலாம் அப்படி நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. நான் பொதுவான ஆளு, திமுகவுக்கு ஓட்டு போட்டா நான் பொதுவான ஆளு, நீங்க நான் பொதுவான ஆளு. அப்போ என்னத்தை பாருங்க, நாங்க ஒன்னும் நொட்டல. என்னத்தை பாருங்க, நீ திமுகவுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஓட்டு போடலாம், அப்ப பிய கூட தின்னு. ஓட்டு போடணும், அப்ப பிய கூட தின்னு. எவ்வளவு ஒரு வக்கர புத்தி, ஓட்டு போடாத எவ்வளவு ஒரு கேவலமான புத்தியில. ஓட்டு போடாதவனை பத்தி உங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வேணாலும் கொலை பண்ணுவீங்கல்ல. எவ்வளவு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கற்பனை இருந்தாலும் பரவாயில்ல, 80 வயசு கிளவி ரேப் பண்ணாலும் பரவாயில்ல, 5 வயசு குழந்தைய ரேப் பண்ணாலும் பரவாயில்ல. பரவாயில்லைன்னு எந்த நாய் சொல்லிச்சியா? எல்லாத்தையுமே பிடிச்சி உள்ளதுக்கு போட்டு வச்சிருக்கான். என்னமோ போற போக்குல எந்த நாய் சொல்லிச்சுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாருங்க, எல்லா நாய் சொல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னோட நண்பர் வந்து பாத்தீங்கன்னா ஏரியால இது எல்லாமே எனக்கு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா என் நண்பர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலின் என் நண்பர் ஒருத்தர் கைது பண்ணியாச்சு. எல்லாத்தையும் அவங்க தான் சொல்றாங்க. நீங்க மீண்டும் எந்த நாய்னா நீங்க அவங்கள தான் சொல்றோம். அப்புறம் அந்த பேருக்கு மரியாதை இருக்குது, பேருக்கு மரியாதை இருக்கு. அது அவ பேர் எடுக்கிற மாதிரி நாய் சொல்லாதீங்க. நீங்க ஏதாவது கற்பனை பண்ணிட்டு கற்பனை இல்ல, உண்மையான நண்பர்கள் இருக்காங்க. வச்சுட்டு போய்மியா, அது உமக்கு அது என்னன்னு தெரியல, அது என்னன்னு தெரியல. என் நண்பர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்துச்சு, என் நண்பர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேகர் பாபு, ஸ்டாலின், உதயநிதி தான் பேர் வச்சிருக்காங்க. ஏன்னு தெரியலையே. வச்சுட்டு போட்டோம். நீங்க ரொம்ப ஓவரா கொலிக்கிறீங்க, வேண்டாம். சரி, ரொம்ப நாள் தாங்காது. இந்த மாதிரி கொலிச்சு தான் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இப்ப மாடு மேய்ச்சிட்டு தர்றாரு, ஆடு மேய்ச்சிட்டு தர்றாரு. சரி, நீங்களும் அங்க போய் சேர்ந்துடாதீங்க. சரி துணைக்கு. சரி, இந்த பேச்சு மக்கள் எல்லாம் இருக்கட்டும். நாட்டு மக்களை பத்தி உறுப்பினர் விஷயத்த சொல்லுங்க. நான் என்ன பேசி, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாட்டு மக்கள் நலம் பெற எல்லா சேவையும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க யாரு? நாங்க யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். யாரு? மக்களுக்கு. எந்த மக்களுக்கு? எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். சேர்த்து எதை பண்றீங்க? கருவாடியும் கத்திரிக்காய் அததான் பண்றீங்க. இப்ப புரியுதா? புரியுது. இதை புரிய வைக்கிறதுக்கு 20 நிமிஷம் டைம் வேணுமா? ஷோ ஆரம்பிக்கும் போதே நாங்க எதுக்கும் லாக் இல்லாதவங்க, தண்டகரமாதவங்க ஓட்டு போட்டது நாங்க மனசு மக்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் வந்து கொடுமை பண்ணி துயரத்துக்கு ஆளாக்கி, ஓகேவா, நிம்மதியை கெடுத்து விட்டு எங்க குடும்ப நலம் தான் முக்கியம் வாழ்ந்துட்டு இருப்போம்னு சொன்னா நான் கவனிச்சு போயிருப்பேன்ல.
என்ன சும்மா எங்க கவர்மெண்ட்டை பத்தி நம்ம கவர்மெண்ட்யா இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா இருந்தாலும் கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் பிச்சு போடுவேன். என்ன பிச்சு போடுவேன் கத்திரிக்காய் புரியுதா? இந்த நீங்களே வந்து உரிமை கூடாது எப்பவுமே. அது என்ன எவ்வளவு ஒரு கன்றாவியான ஒரு விஷயம். எப்பவுமே மரியாதை நம்மளை தேடி வரணும், நம்ம மரியாதை தேடி போக கூடாது. மரியாதை நான் உங்களை பாக்குறேன் அப்படின்னா ஐயா வணக்கம் ஐயா நான் சொல்லணும், எப்பா கொஞ்சம் வணக்கம் வைங்க அசிங்கமா இருக்குப்பா வணக்கம் வைப்பா அப்படி நீங்க சொல்ல கூடாது. நான் உங்களை உதாரணம் வரேன் இன்னும் நான் சொல்லி முடிக்கல. அந்த மாதிரி நீங்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் நீங்களே சொல்லிக்க கூடாது. என்ன நான் சொல்லணும் அது ஒண்ணு மட்டும் தான் கேடா. அது மட்டும் இல்லை என்ன அப்பான்னு கூப்பிடு, என்ன அங்கிள்னு கூப்பிடு, சித்தப்பான்னு கூப்பிடு, பெரியப்பான்னு கூப்பிடு, மாமான்னு கூப்பிடு, மயிருன்னு கூப்பிடு. உங்களுக்கு எங்க தொக்கிக்கிடுச்சு? அசிங்கமாவே இல்லையா? என்ன அசிங்கம்? என்னையா அசிங்கம்? அவுத்து போட்டுக்கிட்டா வர்றான் அசிங்கமா இருக்கா அசிங்கமா இருக்கா? அப்போ உங்களுக்கு வந்து என்னாச்சுங்க என்னாச்சு இப்போ வீடியோ அப்பப்பாங்க பாக்குறீங்க என்ன அங்க இருக்காரு விநாயகர் உட்கார்ந்து இருக்காரு உங்களுக்கு பார்த்து பேசிட்டு இருக்கும் போது அங்கங்க பாக்குறீங்க என்ன ஆச்சு? அந்த விநாயகரை பார்த்து அதாவது புரியுதா மக்களே புரியுதா? இவரு இதுதான் காமாட்சி ஐயா 2 நிமிஷம் டக்குன்னு அவரா இருந்தாரு. என்ன அவரா இருந்தாரு? திமுகவை முட்டு கொடுக்குறாரு. முட்டு கொடுத்து என்ன பண்ண தெரியுமா? புள்ளியாரப்பா மன்னிச்சுக்கப்பா. சொல்லுங்க புள்ளியாரப்பா மன்னிச்சுக்கப்பா. புள்ளையாரப்பா மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு பார்த்தாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன்ல இவர் வந்து பேசுவாரு. டெய்லி கோயிலுக்கு போய் தேங்காய் உடைச்சு அவர் செஞ்ச பாவத்தெல்லாம் உட்காந்து ஐயப்பன் கோயிலுக்கோ இல்ல புள்ளியார் கோயிலுக்கோ போயிட்டு அங்க போனா 108 சரணம் சொல்லுவாரு. முருகர் கோயில் போனா கந்தசஷ்டி கவசம் சொல்லுவாரு. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 4 குழந்தைகளுக்கு ஏதாவது வந்து தான தர்மம் பண்றாரு. எதுக்காக? இதெல்லாம் இந்த மாதிரி வீடியோல பேசுறதாக மட்டும் அவர் செய்யக்கூடிய பாவத்தை கழிக்கக்கூடிய விஷயங்கள். அதனால நீங்க அவர் தப்பா நினைக்காதீங்க. அவர் வீடியோக்காக ஏதோ வயிற்று பொழப்புக்காக அவர் பண்றாரு. வீடியோ வயிற்று பொழப்பு மாசம் கையில இருந்து 50,000 போயிட்டு. அதனால வந்து பாத்தீங்கன்னா வழி இல்லாம ரொம்ப வருத்தப்படுறாரு. உள்ளபடியே ஐயா வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த மாதிரி கேவலமா நம்ம வந்து மக்களுக்கு எதிர்ப்பா ஒரு ஆட்சி இருக்கும் போது அதுக்கு முட்டு கொடுத்து நம்ம இப்படி பேசுறதுக்கு இயல முடியலையே, இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பண்றோமே மானங்கட்ட வேலையை பாக்குறோமே சொல்லி நீங்க கஷ்டப்படுறது எனக்கு புரியுது ஐயா. உள்ளபடியே எனக்கு புரியுது. அப்ப நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றவரு கொஞ்சமாவது அவங்களையும் ஃபீல் பண்ண சொல்லுங்களேன். நீங்கள் ரொம்ப ஓவர் ஆயிட்டீங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே போனால் தாங்காது, ஃபஸ்ட் ஆகிடுவீங்க. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. என்ன ஏதாவது ஒன்று சொன்னால் ஒரு நியாயமாக பதில் கிடையாது. அவுத்து போட்டா நாங்கள் நிற்கிறோம். அபத்தமாகவும் ஆபாசமாகவும் பேசுறதை தவிர்த்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன்படும் வகையாக ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை என்னைக்காவது உங்கள் வாழ்க்கையில் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா? என்ன பேசுறீங்க? எனக்கு என்னத்துக்கு யூடியூப் சேனல்? யார்? சரி யூடியூப்ல வேணாம். உங்க அரசியல் வாழ்க்கையிலேயே மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை ஏதாவது பேசிருக்கீங்களா உருப்படியா? நான் பேசுறது பூரா மக்களுக்காகத்தான், மக்களின் நலனுக்காகத்தான். நான் அதைத்தான் பேசுறேன், மக்கள் நலனை தவிர வேற. கடவுளே ஐயப்பா புள்ளியாரப்பா அல்லாஹ் இயேசுவே எல்லா கடவுளும் எனக்கு ஒண்ணுதான். தயவு செஞ்சு வயசான காலத்துல இவர் செய்யற எல்லா பாவத்தையும் இவர் சொல்களையும் இந்த நிமிஷத்தோடவே பேச அவர் எந்த ஒரு பாவத்தையும் கொடுக்காம விட்டுருப்பா. அவரை தண்டிச்சிடாத ஐயா. உங்களுக்கு தான் நான் பாருங்க கண்டென்ட்டும் பேச வேண்டியதா இருக்குது, மன்னிப்பும் கேட்க வேண்டியதா இருக்கு கடவுளுக்கு. ஏங்க இப்படி திருந்த மாட்டீங்க? நீங்க தாங்க திருந்தணும். திருந்துவீங்களா மாட்டீங்களா? நாங்க என்னத்த திருந்தணும்? நாங்க தப்பு பண்ணோமா? ஏங்க உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? என்னங்க புரியுதா? என்னங்க நினைச்சிட்டு பேசுறீங்க? மக்கள் கிட்ட சொன்ன எதையுமே நிறைவேற்ற அப்படின்னு யார் சொன்னா? நீங்களா சொல்லி கேட்காதீங்க, உங்க ஸ்டைல கேளுங்க அப்படின்னு எந்த நாய் சொல்லுச்சு? என் நண்பர் ஸ்டாலினும் உதயநிதி ஏரியால பசங்க ஒன்னும் சொல்லல. ஐயோ என் ஃப்ரெண்ட் நீங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட் சொல்றது என்னையா? உன் ஃப்ரெண்டு மூக்க உடைச்சு வெளியில பத்தி விட்டுருன்னு பாத்துக்க. சும்மா எனக்கு காண்டாவுதுல காண்டாவுதா? இப்படிதான் எனக்கும் காண்டாவும் ஆகுதா? ஊர்ல போன வரவெல்லாம் நீங்க நாயின்னு சொல்லுவீங்க. என் நண்பர் தான் அவங்க. உங்களுக்கு அது கூட ஏன் காண்டாவுதுதான்? எதுக்கு எங்க தலைவர் பேரை சொல்றீரு? அது அவங்க அப்பா அம்மா போய்க்கிறோம். ஏன் வச்சாங்க? என் நண்பருக்கு அவங்க பேர் வைக்காங்கன்னா அவங்க அப்பா அம்மா போய்க்கிறேன். அட்ரஸ் தரேன், குடுமையா அட்ரஸ் கொடும். உங்க நீ வீட்டுக்குள்ள பூட்டிங்களா நைட்ல? அட்ரஸ் சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சு என் நண்பரோட அட்ரஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்க. எப்படி உங்களை நம்பி அட்ரஸ் கொடுப்பேன்? என்ன சொல்றது தெரியலையா? நல்ல வாட்ட சாட்டமா தாரு இருக்குது. இவ்வளவு அடிச்சாலும் தாங்க. கடவுளே இதெல்லாம் என்ன சொல்றது? உங்களுக்கு எப்படி ஐயா
இந்த படத்துல ஏதோ ஒரு படத்துல எங்க ஆர்யா கேட்பாங்க நயன்தாரா கிட்ட, ஏங்க உங்களை எப்படி தாங்க உஷார் பண்றது, ஏங்க உங்களுக்கு நயன்தாரா எல்லாம் சொன்னா ஏங்க இப்படி வெக்கம் வருது, வெக்கமா சத்தியமா வெக்கம் வருது பாருங்க, சிரிக்கிறீங்க, மீச துடிக்குது, உதடு துடிக்குது, எப்படி இவ்வளவு பொம்பளை சோக்காங்க உங்களுக்கு, ஏன் இப்ப நீங்க பாருங்க கேமரால எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. இங்க பாருங்க, நான் என்ன தெரியுமா சொல்ல வந்தேன், உங்களை எப்படிங்க கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்பான், நான் முழுமையா முடிக்கல. சரி, அந்த மாதிரி உங்களை எப்படி ஐயா திருத்துறது, தயவு செஞ்சு ஒரு ஐடியா போய் பள்ளிக்கூடத்துல சேர்ந்து உங்களை எப்படி, அதாவது எப்படி இந்த பாவத்துல இருந்து உங்களை மீட்டு கொண்டு வருது. நான் பாவமே பண்ணாதா இல்லையா, உங்களுக்கு தெரியாம நீங்க பண்றீங்க, அது இறைவனால் மன்னிக்கப்படும். தெரியாம பண்ற தவறு இல்ல, ஏன்னா கடைசி காலத்துலயாவது நீங்க வந்து ஒரு நல்லவரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களை எப்படி நான் மீட்டு கொண்டு வருது இதுல இருந்து, மீட்டு கொண்டுட்டு வர்றதுக்கு நான் என்ன, நீங்க அட்லீஸ்ட் கடைசி காலத்துல இன்னொரு 15 வருஷம் 20 வருஷம் கூட நீங்க வாழுங்க, மக்களுக்கு நல்லதா விஷயத்த பேசிட்டு போகலாம், எந்த கட்சியிலுமே இல்லாம. இப்ப என்ன கட்சியில இருந்து நான் என்ன இங்க அள்ளி தட்டிக்கிட்டு இருக்கேன், ஏதோ சரி ஒண்ணு பண்ணலாமா, அந்த அரசு, ஐயா நான் ஒரு மேட்டர் சொல்றேன், அந்த அரசுக்கு பேசுறேன், ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், அதாவது கட்சியெல்லாம் விட்டுட்டு பெண்கள் உரிமையை காப்பாத்துறதுக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுங்களேன். ஏன் அதுக்கு தான் மகளிர் இல்ல ஐயா, நான் உங்களுக்கு உண்மையா சொல்றேன், ஏன்னா பாவத்தை முள்ளாலதான் எடுக்க முடியும் இல்லையா. இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்குது, என்ன ஐயா முள்ளாலதான் எடுக்க முடியும். நீங்க பெண்களுக்கு செஞ்ச பாவத்தெல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு சங்கம் காமாட்சி நாயுடு போடுவோம். ஆனா என்ன இல்ல சிரமம் அப்படின்னா மேட்ச் ஆகாது, காமாட்சி நாயுடு பெண்கள் பாதுகாப்பா பயங்கர கான்ட்ராவா சொல்லிட்டு எந்த பெண்களும் வரமாட்டாங்க. பட் நம்ம கஷ்டப்பட்டு சேர்ப்போம், வேற வழி என்ன இருக்கு, வேலைதான் உங்களுக்கு கரெக்ட். ஐயா அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்பாக நாங்க உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம், ஆனா உங்களை நம்பி வரணும், அது கஷ்டம். அந்த நம்பிக்கையை நீங்க தான் கொண்டு வரணும், சிலிமிஷம் எல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா. ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கை காலை கட்டி போட்டு உங்களை உட்கார வச்சிடறேன். ஏன்னா உங்க கை காலெல்லாம் சும்மா இருக்காது, சொல்ல முடியாது, வாயும் சும்மா இருக்காது, நீங்க அமைதியா உங்களோட அப்படியே இப்படி உட்காந்துக்கோங்க, ஓகேவா. நம்ம எப்படியாவது கொஞ்சமா டெவலப் பண்ணி உங்க பாவத்தை அங்க தீத்துருவோமா. பாவம்னா என்னன்னு தெரியாது. ஆமா, நீங்க பெண்களுக்கான எதுவும் பண்றது கிடையாது, உங்க ஆட்சி ஒரே கொடுமையா பண்ணிட்டு இருக்குது. பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கிடையாது, பாலியல் வன்கொடுமைகள் அதிகமா இருக்கு, பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகமா இருக்கு. எல்லா நாட்டிலயும் நாயா நடக்குது இருக்கு, எங்க நாட்டுல இருக்கு 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 இருக்கு. அப்புறம் என்ன, ரீட்டைலா இருந்தது இப்போ ஹோல்சேலா இருக்கு. ஹோல்சேலா இருந்தா போய் எப்படி வருது வாயில, சும்மா ஹோல்சேலா இருக்குது, டீட்டெயிலா இருக்குது. ஐயா ரீட்டைலா இருந்தது ஐயா, இப்போ உங்க ஆட்சியில ஹோல்சேல் பல்கா இருக்கு, எல்லாம் பல்கா நடக்குது இருக்குல்ல, வச்சுக்கோங்க வச்சுத்தரமா. இதெல்லாம் ஒரு பேச்சா? அப்புறம் என்ன பேச்சு பேசுறீங்க, எங்க நடந்ததுன்னு கேளுங்க, தரவுகளை சொல்றேன். நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க, 2000 அங்க நடந்துச்சு, 1000 இங்க நடந்துச்சு, அப்படி உருட்டுறது. மனப்பாடம் வைக்கிறதுக்கு நான் எங்க இருந்து நானே யோசிச்சு எடுத்துட்டு வரேன். செய்திகள்ல வந்தது தானே, அதான் செய்திகளை சும்மா போடுவாங்களா? ஐயா அவங்க என்ன உங்களை மாதிரி வாடகை வாயா திமுகக்கு? சொல்லியே நான் என்னமோ திமுகல கைவிட்டு வாங்குற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் பண்ணி விடுறீங்க. அதெல்லாம் தவறு. நான் வந்து அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் கைவிட்டுலாம் வாங்க மாட்டீங்க, வேறு ஏதாவது விட்டு வேணால் வாங்குவீங்க. உங்களுக்கு ஃபுல்லாக ஜிபே ஆன்லைன் டிரான்சாக்ஷன், பேச டெய்லி அனுப்புவோம். அதில் நான் எப்போ ஸ்டாண்டர்ட் அனுப்பேன், பேச உங்களுக்கு பணம் உழுதுனே இருக்குது. ஜிபேயில் எனக்கு காமிச்சிருக்காரு, ஓகேவா பாருங்க. இவர் ஜிபே நம்பர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன் அறிவாலய கொத்தடிமைன்னு வருது ஜிபேயில் போட்டால் பேர். அன்பு சகோதரர்களே, என்னுடைய மொபைல்ல ஜிபேயே ஓபனிங்லே பண்ணல கண்ணு. ஜிபே கருமாந்திரமே பெரிய பொய் பேசுறாரு. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு முட்டு கொடுக்கக்கூடிய திரு நவீன் அவர்கள் இன்னும் முட்டு கொடுத்துக்கிட்டே. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சொன்னதை நான் பொய்ன்னு நிரூபிக்கிறேன். நான் பேசின விமர்சனங்கள்லயே என்னோட சேனல்லையே எந்த கட்சிக்கும் பாராபட்சம் இல்லாமல் வீடியோஸ் நாங்க போட்டிருக்கோம். நான் எடுத்து உங்களுக்கு பாக்குறேன். இவர் என்னமோ சொல்றாரு பிஜேபின்னு சொல்லிட்டு, என் சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அந்த ஏதோ ஸ்கேம்னு சொல்லும் போது தம்ப்நெயிலே வச்சு போட்டிருக்கேன் 150 crore ஸ்கேம்னு சொல்லிட்டு தமிழா பாண்டியன் வந்து பேசியிருக்காரு. உங்களை மாதிரி இல்லை எங்கெல்லாம் ஈழப்பிரிவு நினைச்சிங்களா? ஆமா. அப்ப நீங்க ஈழப்பிரிவு தானா? நான் என்ன கேட்டேன் உங்களை, உங்களை மாதிரி எனக்கு ஈனப்பிரிவு வச்சுக்கா, நான் ஈனப்பிரிவு கிடையாதுயா, நீ தான் ஈனப்பிரிவுன்னு சொல்லணும். உங்களை மாதிரி ஈனப்பிரிவு வச்சா ஆமா அப்படின்றீங்க. அப்ப நீங்க ஈனப்பிரிவு தானே? ஈனப்பிரிவு தான். நான் நீங்க ஏங்க
எதுக்கு உங்களுக்குள்ள இப்ப நம்ம பேசுறத அரசியல் பேச உட்காந்தா ஏங்க அரசியல் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எவ்வளவு விஷயம் அரசியல் சார்ந்த கேள்வி கேட்டேன், நீங்க ஏதாவது ஒண்ணுக்கு பதில் சொன்னீங்களா? என்ன பெரிய அரசியல் ஏதாவது ஒண்ணுக்கு பதில் சொன்னீங்களா? ஏன்னா நீங்க எதுக்குமே பதில் சொல்லலங்க. அது எதை கேட்டாலும் இப்படிதாங்க பதில் சொல்றீங்க. என்ன கேளுங்க, என்ன என்னத்த கேட்டீங்க? திரும்பவும் 20 நிமிஷம் பேசணுமா உங்ககிட்ட? என்னத்த பேசுறீங்க, என்ன பேசுனீங்க இப்ப இதுவரை? சார் என்ன நீங்க ஏங்க சார், சரி சார், உங்களுக்கு மக்களுக்காக என்னங்க நல்லது பண்ணீங்க? நாங்க பண்ணது பூராமே மக்களுக்கு நல்லதுன்னு சொன்னீங்கன்னா டமாலுக்கு கேமரா தாங்க வச்சுட்டு போயினே இருப்பேன். அப்படித்தான். அப்புறம் என்ன, நான் என்ன பட்டியல் போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு உங்களை மாதிரி எங்களுக்கு வேலை இல்லை பட்டியல் போட்டு வச்சுட்டு ஒரு 5 விஷயத்த சொல்லுங்க. ஒன்றும் நான் சொல்ல மாட்டேன், தேவையில்லை. மக்களே இது எப்படி இருக்கு, சின்ன வீட்டில் ஏதாவது ஒரு குழந்தை ஏதாவது சிலுமுசா வேலை பண்ணிடும், ஏய் என்ன பண்ண சொல்லு, நான் சொல்ல மாட்டேன். நீயா சிரிச்சுக்கியா, பெரிய ஜோக். நீங்க என்னங்க பின்ன நானு ஒரு 5 விஷயம் சொல்லுங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா பின்ன எப்படி நீங்க சொல்லுங்க? நாங்க தான் எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செஞ்சு இப்ப இன்னும் ஆட்சிக்கு 4 மாசம் என்னாலும் சொல்லுங்க. என்னன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் எங்க அரசு எத்தனையோ முறை சொல்லியாச்சு, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தாச்சு. உங்களுக்கு தெரியுதா? எல்லாம் பண்ணியா ஐயா, உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. ஒண்ணுமே இல்ல சொல்றதுக்குறது உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. சொன்னா மக்கள் காரி துப்புவாங்கன்றது தெரியுதா? மக்கள் எதுக்கு துப்புறாங்க? மக்களுக்கு தான் சேவை செஞ்சிருக்கோமே, மக்கள் துப்ப மாட்டாங்க. உங்களை மாதிரி உச்சந்தில இருக்கவங்க தான். ஐயா உண்மையாவே நீங்க மக்களை ஏமாத்திட்டு தான் ஐயா இருக்கீங்க. அட ஏங்க நீங்க வேற கற்பனையில கற்பனை இல்ல ஐயா. அப்புறம் என்ன இதுல இருக்கீங்க நீங்க? ஃபேக்ட சொல்றேன். என்ன ஃபேக்ட்? இப்ப நான் சொன்னதெல்லாம் ஃபேக்ட் தானே. கடவுளே, நீ தான் இல்லாத ஒரு புத்தி. என்ன இல்லாதது? நல்ல புத்திய. என்ன இல்லாதது? என்ன இல்லாதது? ஐயா எத்தனை மேனிஃபெஸ்டோ நீங்க கொடுத்தீங்க? எல்லாமே செஞ்சாச்சு. இப்படி அப்பட்டமா பொய் சொல்லி அந்த பொய்யே நீங்களே உண்மை நம்பி மக்களையும் நம்பத்துக்கு ட்ரை பண்ணி இப்படி பேசிட்டு இருக்கீங்களே. நீட்டை தவிர எல்லாம் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஒன்னும் சொல்ல. இந்த வீடியோல மக்களே தயவு செஞ்சு இவருக்கு நீங்கள் ஒரு பெரிய பாடத்தை நீங்கள் புகட்டணும். நான் இங்கே எவ்வளோ நேரமாக அவர் சரி ஓகே ஏதாவது ஒன்று சொல்லுவார், நியாயமாக பேசுவார்னா எவ்வளோ ஒரு அப்படியே இந்த கல் மனசுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு துளி அளவு கூட உங்களுக்கு மக்கள் மேலே ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு அக்கறைன்றது ஒரு துளி அளவு கூட கிடையாது சார், ஒரு துளி அளவு. ஆனால் உங்கள் வீட்லேயும் எல்லாருமே இருக்காங்க, உங்கள் குடும்பம் எப்படி இவ்வளோ சுயநலமாக இருந்தால் நீங்களாம் எப்படி சார் மக்கள் நல்லது பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டோம். அதுதான் கவலைப்படாது. அதுதான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது மேனிஃபெஸ்டோவில் நீட்டை தவிர்த்து எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்களா இவங்க, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இவர்கிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்கலான்றதை நீங்கள் சொல்லுங்கள். நான் அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு உங்கள் பேரை சொல்லி இவரை நான் வச்சு செய்கிறேன் அடுத்த வீடியோவில். சரி ஐயா? சரி, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.